தனுசு ராசி, உங்களை யாரும் புரிஞ்சிக்கலனாலும் பரவாயில்லைங்க. அதை நினச்சி கவலைப்பட தேவையில்ல. ஏன்னா ஒரு நாள் பாருங்கள், உங்களோட வெற்றி எல்லாருக்குமே கண்டிப்பாக பதில் சொல்லும். இதை நினைவில் வச்சுக்கோங்க. தனுசு ராசிக்காரங்களுக்கு எந்த ஒரு விஷயமே கொஞ்சம் லேட்டாக தான் கிடைக்கும், ஆனால் அது நிலையானதாக இருக்கும். தனுசு ராசிக்காரங்க நீங்கள் பாருங்கள், எப்போவுமே சும்மாலாம் இருக்க மாட்டீங்க. உங்களோட அமைதி வெற்றியை தரும் அப்படிங்கிறத முழுமையாக நம்பக்கூடியவங்க. உங்கள் மனசு ரொம்பவும் சுத்தமான மனசு. அதனால தான் பாருங்கள், உங்களோட வாழ்க்கையில் கண்டிப்பாக உயர்வு அடையக்கூடிய தன்மை வந்தே சேரும். தனுசு ராசிக்காரங்க ஒருத்தங்க மனசு வச்சா போதுங்க, இந்த உலகத்தையே மாற்ற முடியும். உங்களோட நேரம் மட்டும் கொஞ்சம் தாமதமாகுது, ஆனால் உங்களோட வாழ்க்கையில் வரக்கூடிய வெற்றி யாராலையுமே நிறுத்த முடியாது. உங்கள் வாழ்க்கையில் எவ்வளோ தடை வந்தாலும் சரிங்க, உங்கள் மனசு பாருங்கள் அதை கண்டு ஓயாது. இந்த உலகமே கண்டிப்பாக இந்த தனுசு ராசிக்காரங்கிட்ட தெரிஞ்சுக்கக்கூடிய விஷயம் என்ன அப்படின்னா தன்னம்பிக்கை. வாழ்க்கையில் எவ்வளோ கஷ்டம் வந்தாலும் சரி, அதை பெரிதுபடுத்தாமல் தன்னோட வாழ்க்கையில் அடுத்த கடத்துக்கு போக என்ன செய்யணும் அப்படிங்கிறத நல்லா யோசித்து செயல்படுவீங்க. தனுசு ராசிக்காரங்களோட பாதை சுலபமானதுலாம் கிடையாதுங்க. எல்லோரும் அந்த பாதையில் சுலபமாக பயணமும் செய்ய முடியாது. அந்த தனுசு ராசிக்காரங்களோட ஒரு முடிவு அப்படிங்கிறது வரலாறாக இருக்கும். அவளுக்கு அது அற்புதமான ஒரு ராசி தான் இந்த தனுசு ராசி. தனுசு ராசிக்காரங்க எப்பொழுதுமே பாருங்களேன், கொஞ்சம் அமைதியாக இருப்பதை போல தோணும். பேசினா பேசிக்கிட்டே இருப்பாங்க, அமைதியாக இருந்தால் ரொம்ப அமைதியாக இருப்பாங்க. தனுசு ராசிக்காரங்க விழுந்தாலும் விழுந்த இடத்திலேயே உடனடியாக எழுந்து ஓடக்கூடிய தன்மை கொண்ட ராசிக்காரங்களாக இருக்கீங்க. உங்களோட ஓட்டம் எப்பவுமே நிற்காது. அதே போல் தான் உங்களோட கனவுமே சின்ன சின்ன கனவுலாம் இருக்காதீங்க. கனவே ரொம்ப பெருசாக தான் இருக்கும், லட்சியம் அதிகமாக இருக்கும். அதனால தான் உங்களோட பயணம் மற்றவங்கக்கிட்ட இருந்து பார்க்கும்போது கொஞ்சம் வித்தியாசமாக தெரியுது. தனுசு ராசிக்காரங்களுக்கு உங்களோட நம்பிக்கை தாங்க ஆயுதமன் அப்படின்னு சொல்லலாம். அதனால தான் தோல்வியுமே உங்களை ஜெயிக்க முடியறது கிடையாது. நீங்கள் பயப்படாமல் உங்களோட பாதையில் கவனமாக செயல்படுங்க. கண்டிப்பாக உச்சிக்கு செல்லக்கூடிய அமைப்பு வந்து சேரும். மற்றவங்களோட சொல்லுக்கும் செயலுக்கும் நீங்கள் கவனம் செலுத்தாதீங்க. உங்களோட வெற்றி பாதை என்னவோ அதை நோக்கி பயணம் செய்யுங்க. எப்பவுமே பயப்படாத பாதையில் உச்சிக்கு செல்லக்கூடிய தன்மை கொண்டவங்க தனுசு ராசிக்காரங்க. உங்கள் சிந்தனையெல்லாம் வானம் போல தான் இருக்கும், உங்கள் சாதனையெல்லாம் வரலாறு போல தான் இருக்கும். உங்கள் மனசு நேர்மையானது, அதனால தான் வாழ்க்கையுமே உயரமானதாக அமைஞ்சிருக்கு. இவ்வளவு சிறப்பு மிக்க தனுசு ராசிக்காரங்க உங்களுக்கு இந்த வாரத்தின் கிரக சூழல் எப்படி அமைஞ்சிருக்கு அப்படிங்கிறதையும், இந்த சூழலால் என்ன மாதிரியான மாற்றத்தை நீங்கள் பெற போகிறீங்க அப்படிங்கிறது தாங்க இப்போ நம்ம தொடர்ந்து பார்க்க போகிறோம். வாங்க. தனுசு ராசி அது அற்புதமான ராசி. 12 ராசிகள்லையுமே கொஞ்சம் விசித்திரமான ராசி அப்படின்னு கூட சொல்லலாம். தனுசு ராசி குரு பகவானை ராசி அதிபதியாக கொண்டது. உங்களோட வாழ்க்கையில் வரக்கூடிய பிரச்சனை, தங்கு தடை, ப்ராப்ளம் இது எல்லாமே தீர வியாழக்கிழமையில் உங்கள் ராசிநாதன் வழிபாடு செய்யணும். அதாவது குரு பகவான் வழிபாடு. வீட்டுக்கு பக்கத்தில் கண்டிப்பாக பாருங்கள், ஏதாவது ஆலயம் இருக்கும், அங்கே நவகிரக சந்நிதியும் இருக்கும். அங்கே போய் நீங்கள் வியாழக்கிழமையில் குரு பகவானுக்கு வெள்ளை நில மலர்களை சாற்றி வழிபாடு செய்வது அது அற்புதமான நன்மையை ஏற்படுத்தும். அப்படி வழிபாடு செய்யும் பொழுது ஓம் கம் குருவே போற்றி இந்த ஒரு மந்திரத்தை தொடர்ந்து 17 முறை உச்சரித்து வழிபாடு செய்கிறது அது அற்புதமான நன்மையும் நல்ல ஒரு உயர்வையும் ஏற்படுத்தும். இப்போ கூட உங்கள் மனசில் ஒரு பிரார்த்தனையை நினச்சிக்கிட்டு மனசார ஓங்கம் குருவே போற்றி அப்படிங்கிற மந்திரத்தை 3 முறை பதிவு பண்ணி பாருங்கள் நம்ம சேனல் கமெண்ட் பாக்ஸில். கண்டிப்பாக உங்கள் பிரார்த்தனை விரைவில் நடக்கும். நன்மை அப்படிங்கிறது எல்லா வகையிலுமே விரைவில் வந்தடையும். உங்களுக்கு எல்லாமே நல்லதாக நடக்க வாழ்த்துக்களையும் உங்களுக்காக இறைவன் கிட்ட வந்து நாங்கள் பிரார்த்தனையும் செஞ்சுக்கிறோம். இந்த தனுசு ராசிக்காரங்க உங்களோட வாழ்க்கையில் என்ன செஞ்சுமே ஒரு சில பிரச்சனைகளை தீர்க்க முடியாமல் இருக்கும். ஏன் இந்த பிரச்சனை எனக்கு வருது, நான் யாருக்கு என்ன தப்பு செஞ்சேன், யாருக்கு எதுவுமே ஒரு தீங்கே நினைக்காம இருந்தும் என்னோடய வாழ்க்கையில் மட்டும் ஏன் இவ்வளோ பிரச்சனை வருது அப்படிங்கிற ஒரு குழப்பமான சூழலில் தவிச்சிட்டு இருக்கீங்களா? அதுக்குமே தீர்வு பெற முடியுங்க. எப்படின்னா அது உங்களை ஜனனகால ஜாதக அமைப்பை வச்சு முழுமையான தீர்வுமே பெற முடியும். உங்களோட வாழ்க்கையில் எப்பேற்பட்ட பிரச்சனையாக இருக்கட்டும், எவ்வளோ பிரச்சனையாக இருக்கட்டும், அதுக்கு நிரந்தர தீர்வு கண்டிப்பாக உங்ககிட்ட தான் இருக்குது. உங்களுடைய ஜனனகால ஜாதக அமைப்பால் பிரச்சனைக்கான தீர்வு கண்டிப்பாக பெற முடியும். அதுவும் எப்படின்னா அலைய கூட தேவையில்லை, உங்கள் கையில் இருக்கிறதே போதும். என்னென்னா மொபைல் ஃபோன் தான். டிஸ்கிரிப்ஷனில் பாருங்கள், ஜோதிடரோட நம்பர் கொடுத்துருக்கோம். அந்த நம்பருக்கு நீங்கள் எங்கே இருந்தாலும் சரிங்க, ஃபோன் பண்ணாலே போதும். எளிய முறையில் உங்கள் ஜாதக அமைப்பை நீங்கள் ஃபோன் பண்ணியே தெரிஞ்சுக்கலாம். வாழ்க்கையில் இருக்கக்கூடிய அனைத்து வித பிரச்சனைக்கும் எளிய முறையில் தீர்வு உங்கள் ஜனனகால ஜாதக அமைப்பால் கண்டிப்பாக பெற முடியும். இந்த வாய்ப்பை தவற விட்டுறாதீங்க. அப்புறம் தவற விட்டால் கண்டிப்பாக நீங்கள் வருத்தப்படுவீங்க. ஜாதக அமைப்பால் வாழ்க்கையில் வெற்றி கண்டிப்பாக தனுசு ராசி அன்பர்கள் உங்களுக்கு ஏற்படும். இந்த வாய்ப்பை தவற விடாமல் பயன்படுத்திக்கோங்க. சரிங்க, வாங்க. இப்போது எல்லா வகையிலுமே சிறப்பான உயர்வு நன்மை எல்லாமே பெறக்கூடிய ஒரு காலகட்டம் இருக்கா? ஏதாவது கவனமாக செயல்படணுமா? பிரச்சனைகள்லேருந்து தப்பிக்க நீங்கள் என்ன செய்யலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம். தனுசு ராசியை பொறுத்த வரைக்கும் 6ஆம் வீட்டில் சூரியன் இந்த மாதம் வலுவாக இருக்கிறாரு.
எதிரிகளை வீழ்த்தக்கூடிய வல்லமை உங்களுக்கு இந்த ஒரு காலகட்டத்தில் வந்து சேரும். அது மட்டும் இல்லாமல் நாள்பட்டு போன நோயிலிருந்துமே விடுதலை உங்களுக்கு இப்போ கிடைக்கும். பழைய கடனை அடைப்பதற்கான வழி பிறக்கும். அது எப்படின்னா, தொழில் வியாபாரம் இப்போ சிறப்பான உயர்வையும் நன்மையும் ஏற்படுத்தும். அதை சரியாக நீங்கள் பயன்படுத்திக்கணும். கடந்த காலத்தில் ஏற்பட்ட கடனை அடைப்பதற்கான வழிமுறையை தேர்ந்தெடுங்க. அதே போல் எதிர்காலத்துக்காக சேமிக்க தொடங்குங்க. பிள்ளைங்களோட நலன் கருதி நீங்கள் சேமிக்க தொடங்குறது ரொம்ப ரொம்ப நல்லது. சின்ன சின்னதாக பிரச்சனை தடை தாமதம் வரத்தாங்க செய்யும். அதை நீங்கள் கண்டு துவண்டு போகாமல் தைரியமாக பிரச்சனையை ஃபேஸ் பண்ணுங்கள். ஏன்னா குரு பகவான் உங்களுக்கு எல்லா வகையிலுமே நன்மையை செய்யக்கூடிய அமைப்பில் இருக்கிறதுனால வரக்கூடிய பிரச்சனையை கூட நீங்கள் தவிடுபொடியாக்கக்கூடிய தன்மை இருக்குது. அதனால் கவனம் முன்னெச்சரிக்கையாக செயல்படுவது நல்லது. குரு பகவானோட பரிபூரண அருளாலும் கண்டிப்பாக உங்களுக்கு எல்லாமே நல்லதாக நடக்கும். இந்த தனுசு ராசி அப்படின்னு பார்க்கும்போது பெரும்பாலும் எல்லா விதத்திலுமே சிறப்பான உயர்வு பெறக்கூடிய ஒரு காலகட்டம் அப்படின்னு கூட சொல்லலாம். ஏன்னா சூரியன் 6ஆம் வீட்டில் ரோகஸ்தானத்தில் சஞ்சாரம் செய்கிறாரு. இந்த மாதம் நீங்கள் எடுக்கிற முடிவுகள் எல்லாமே உங்களுக்கு சுபமானதாக மாறும். முயற்சி செய்யணும். நேரம் நல்லா இருக்குது அப்படின்னா தானாக எதுவும் வராது. முயற்சி செஞ்சால் கண்டிப்பாக முன்னேற்றத்தை நீங்கள் பெறலாம். சட்ட ரீதியான விவகாரத்தில் கூட உங்களுக்கு இப்போ வெற்றி கிடைக்கும். ரொம்ப காலத்துக்கு முன்னாடியே நீங்கள் ஒரு சில விஷயத்தில் நினச்சி வச்சுருப்பீங்க, இதை இப்படி செய்யணும், இதில் நம்ம இப்படி முன்னேறணும் அப்படின்னு. அந்த கனவு எல்லாமே இப்போ நனவாகக்கூடிய ஒரு காலகட்டம். நீண்ட காலமாக நினச்சி வச்சுருந்த நல்ல விஷயம் நடக்கும். சில பிரச்சனைகளுமே முடிவுக்கு வரும். உங்களோட வேலை, அதுக்கப்புறம் தொழில் தொடர்பாக நல்ல நல்ல வாய்ப்புகள் இப்போ வந்து சேரலாம். அந்த வாய்ப்புகளை சரியாக நீங்கள் பயன்படுத்திக்கணுங்க. எடுத்துமோ கவுத்துமோன்ட்டு கொஞ்சம் அசால்ட்டாக இருந்தீங்கன்னா பிரச்சனை தான் வரும். அதனால் கவனமாக செயல்படுங்க. இந்த காலகட்டம் அது அற்புதமாக அமைஞ்சிருக்கு. இதை பயன்படுத்திக்கிற ஒவ்வொரு தனுசு ராசிக்காரங்களுமே பாருங்கள், கண்டிப்பாக வாழ்க்கையில் உயர்வுக்கு வர முடியும். உங்கள் வேலை தொழில் தொடர்பாக சிறப்பான உயர்வு ஏற்படுது. வரக்கூடிய வாய்ப்பை சரியாக பயன்படுத்திக்கணும். அரசு துறையில் உள்ளவங்களுக்கு பெரிய அளவில் நல்ல ஒரு முன்னேற்றம் வரும் வாய்ப்பு உண்டாகுது. இந்த மாதத்தில் உங்களுடைய செலவுகள் மட்டும் கொஞ்சம் அதிகரிக்க நிறையவே வாய்ப்பு இருக்குது. ஏன்னா அதிர்ஷ்டம் உங்கள் பக்கம் தான் இருக்குது, பயப்பட தேவையில்லை. கடின உழைப்பிற்கேற்ற நல்ல ஒரு பலனை நீங்கள் இந்த வாரம் கண்டிப்பாக பெறுவீங்க. இந்த காலகட்டத்தை மிஸ் பண்ணிட்டீங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் வருத்தம் தான் படுவீங்க. அதனால் கவனமாக முன்னெச்சரிக்கையாக செயல்பட தொடங்குறது ரொம்ப ரொம்ப நல்லது. இந்த தனுசு ராசிக்காரங்களை பொறுத்த வரைக்கும் இந்த மாதத்தோட கிரக நிலையை ஆராய்ஞ்சு பார்க்குறப்ப மாத தொடக்கத்தில் உங்கள் ராசிநாதனாக இருக்கிற குரு சப்தம ஸ்தானத்திலேயே வராரு. அவரோட பார்வை உங்களோட ராசியில் பதியுது. இந்த மாத தொடக்கம் மகிழ்ச்சியாக இருக்கும். இந்த மாதம் 25ஆம் தேதி கடக ராசிக்கு குரு பகவான் வராரு. அதனால் அஷ்டமத்தில் குரு அடி எடுத்து வைக்க போகிறதுனால கொஞ்சம் ஆரோக்கிய தொல்லை, மருத்துவ செலவு வரலாம். இந்த காலகட்டத்தில் விரயங்களுமே ஏற்படலாம். அதனால தான் சொன்னோம், நீங்கள் எதிர்காலத்துக்காக சேமிக்க தொடங்குறது நல்லது. இந்த விரைய செலவை கட்டுப்படுத்த பாருங்கள். சுப செலவாக செய்கிறது உங்களோட திறமை. நட்புமே இந்த காலகட்டத்தில் பகையாகலாம். விட்டு கொடுத்து அனுசரித்து தான் எந்த ஒரு இடத்துலையுமே நீங்கள் செயல்படணும். உறவினர் மூலம் மன வருத்தம் வரலாம். அவங்க மூலியமாக அதாவது வரக்கூடிய தகவலையுமே நீங்கள் முழுசாக நம்ப வேண்டாம். மாதத்தோட பிற்பகுதியில் ரொம்ப ரொம்ப கவனமாக இருக்கணும். இந்த பிரச்சனையை தவிர்க்க வியாழக்கிழமை தோறும் விரதம் இருந்து நீங்கள் குரு பகவானை வழிபடுங்க. இந்த ஒரு வழிபாடு உங்களோட வாழ்க்கையில் வரக்கூடிய பிரச்சனைகள்லேருந்து விடுபடக்கூடிய வாய்ப்பை ஏற்படுத்தும். எல்லாமே நல்லதாக நடக்கும். அதுக்கப்புறம் 5ஆம் தேதி அன்றைக்கி மிதுன ராசிக்கு சுக்கிரன் வராரு. உங்கள் ராசிக்கு 6, 11 இந்த 2 இடத்துக்கும் தான் அதிபதி சுக்கிரன். அவர் சப்தம ஸ்தானத்துக்கு வரும்போது இந்த நேரம் அங்கே இருக்கக்கூடிய குரு பகவானோடு இணையும் பொழுது மனக்குழப்பம் கொஞ்சம் வரலாங்க. இந்த 2 கிரக சேர்க்கையும் உங்களுக்கு தேவையில்லாத மனக்குழப்பத்தை தூண்டும். கவனமாக இருங்க. பக்கத்தில் உள்ளவங்களே பகையாக மாறலாம். சிக்கலும் சோதனையும் வரக்கூடிய ஒரு நேரம் இந்த மாத இறுதி. அதனால் எந்த ஒரு விஷயத்தையுமே சிந்தித்து செயல்படுங்க. சுய ஜாதக அடிப்படையில் தசாபூத்தி பலம் தெரிஞ்சுக்கிட்டு அதற்கேற்ற தெய்வ வழிபாடுகளை மேற்கொண்டிங்கன்னா ஓரளவுக்கு நன்மைகளையுமே நீங்கள் பெறலாங்க. உத்தியோகத்தில் இதனால் திடீர் மாற்றங்களை உண்டாக்கலாம். அதே போல் 26ஆம் தேதி மிதுன ராசிக்கு புதன் வராரு. உங்கள் ராசிக்கு 7, 10 இந்த இடத்துக்கு அதிபதி தான் புதன். அவர் சப்தம ஸ்தானத்தில் சஞ்சரிக்கிறதுனால இந்த ஒரு நேரம் மாமன் மைத்துனர் வழியில் ஏற்பட்ட மனக்கசப்பு மாறும். இவங்க கூட வரக்கூடிய பயணம் பலனுள்ளதை தரும். புதிய முயற்சிகளில் வெற்றி வாய்ப்பை உண்டாக்குவீங்க. ரொம்ப நாளாக நிலுவையில் இருந்த காரியம் இப்போ சிறப்பாக விரைவாக நடக்கும். வீட்டுக்கு தேவையான விலை உயர்ந்த மின்சாதன பொருட்கள் வாங்கக்கூடிய வாய்ப்பும் முயற்சியும் கைகூடும். தொழிலில் பழைய பங்குதாரர்களை நீக்கிவிட்டு புதுசாக வரக்கூடிய பங்குதாரர்களை இணைச்சு நல்ல வாய்ப்புகளை நீங்கள் உருவாக்கலாம்.
அதே போல் இந்த மாதம் கடக ராசிக்கு சுக்கிரன் 9ஆம் தேதியே வந்துட்டார். உங்கள் ராசிக்கு 6ஆம் இடத்துக்கு அதிபதி தான் இந்த சுக்கிரன். அஷ்டமத்தில் அடியெடுத்து வச்ச நேரம் அற்புதமான நேரம். திட்டமிட்ட எல்லா காரியங்களுமே சிறப்பான உயர்வையும் வெற்றி வாய்ப்பையும் ஏற்படுத்தும். இந்த காலகட்டம் சேமிப்பு அதிகரிக்கும். நினைச்சதை நிறைவேற்றுவதில் எந்த ஒரு தடையும் இருக்காது. பொருளாதாரத்தில் இருந்த பற்றாக்குறை நீங்குது. அரசு வழி வேலைக்கு விண்ணப்பம் செஞ்சவங்களுக்கு அதுக்கான வாய்ப்பு கைகூடும். உத்தியோகத்தில் கேட்ட இடத்துக்கு நல்ல ஒரு மாறுதல் கிடைக்கும். புதிய முயற்சிகளில் வெற்றி வாய்ப்பை உண்டாக்க முடியும். பொது வாழ்க்கையில் உள்ளவங்களுக்குமே பொறுப்பு அதிகரிக்கிறது மட்டும் இல்லாமல் வியாபாரம் தொழிலில் கூட்டாளிகள் கிட்ட குழப்பம் வராமல் விட்டு கொடுத்து அனுசரித்து போகிறது நல்லது. உத்தியோகத்தில் உள்ளவங்களுக்கு உழைப்பிற்கேற்ற நல்ல பலன் கிடைக்கும். கலைஞர்களுக்கு எந்த ஒரு விஷயத்திலுமே இருந்த தேக்க நிலை மாறும். மாணவிகளுக்கு படிப்பு விஷயத்தில் கவனம் செலுத்தினா நல்ல ஒரு உயர்வை நீங்கள் எல்லா வகையிலுமே பெறலாம். பெண்களுக்கு பொருளாதாரத்தில் பற்றாக்குறை வரலாம். புதிய முயற்சிகளில் தாமதம் வரலாம். இந்த மாதம் அதியந்திய பிரபு வழிபாடு செய்கிறது அதி அற்புதமான மாற்றத்தையும் ஆனந்தத்தையும் உண்டாக்கும். எல்லா வகையிலுமே சிறப்பான உயர்வையும் நன்மையும் உங்கள் ராசி அதிபதியின் அருளால் இந்த தனுசு ராசி அன்புகள் கிடைக்கப்பெற்று நீங்கள் நலமுடன் வாழ உங்களுக்கு வாழ்த்துக்களையும் தெரிவிச்சுக்கிட்டு உங்களுக்காக இறைவன்கிட்ட நாங்கள் பிரார்த்தனையும் செஞ்சுக்கிறோம். எல்லா வகையிலுமே நன்மை கண்டிப்பாக வந்து சேரும்.